மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்தவனாக வாழ்வது என்பது ஒரு போராட்ட களத்தில் யுத்த வீரனாக செயல்படுவதை போன்றது. யுத்தத்தில் போராடும் போது துவக்கத்திலேயே வெற்றி கிடைத்து விடாது. ஆம், அங்கே சில விழுதல்களும் எழுதல்களும் நிகழ்வது சகஜம். ஆனாலும் சரியான ஒரு போர் வீரன் போராட திராணி இருக்கும் வரை எழுந்து போராடி கொண்டுதான் இருப்பான். அவன் சீக்கிரத்தில் தன் தோல்வியை ஏற்றுக்கொள்ள மாட்டான். தோற்றாலும் திரும்பவும் எழுவான். போராட்டம் என்பது அவனுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இருந்து கொண்டுதான் இருக்கும். அதுபோலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையும். நம்முடைய வாழ்க்கையிலும் பாவத்திற்கு எதிராக தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்க வேண்டும். பரிசுத்தமாய் வாழ வேண்டுமானால் நாம் நம்முடைய ஓட்டத்தை விசுவாசத்தோடு தேவனை நோக்கி ஓடுகின்றவர்களாய் இருக்க வேண்டும். இந்த உலக இச்சைக்கு எதிரான போராட்டத்தில் இன்னும் முனைப்புடன் செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் பாவத்தை ஜெயிக்க முடியும். அதைத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து காட்டியுள்ளார். எனவே தேவ பிள்ளைகளே, பாவத்தில் விழும்போது திரும்பவும் விழுந்துவிட்டேன் என்று மனம் தளராமல் மீண்டும் எழுந்து ஓடவும் போராடவும் தயாராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நமக்கு நியமித்துள்ள ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடிப்போம். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.